புதுசா ஒரு ஊருக்கு போறாங்க. அவங்கள சுத்தி நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோயினுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்கள சர்ச் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போறாங்க. போற வழியில வீட்டை தாண்டி எங்க போயிட்டு இருக்கீங்க கேக்குறப்போ ஹீரோ அந்த அரண்மனைக்கு தான் நம்ம போறோம், உனக்கு அந்த அரண்மனை ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது. அவங்களுக்கு நடக்கிற எந்த விஷயமே ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணாம இருப்பாங்க. இப்ப ஹீரோயினும் ஹீரோ அவங்களோட பையன் 3 பேர் அந்த வீட்லயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் மார்க்கெட்டுக்கு போறாங்க. அப்ப மார்க்கெட்ல ரொம்ப கூட்டமா இருக்கு. அங்க இருக்க ஒரு அக்கா கிட்ட போயிட்டு ஏன் இன்னைக்கு இவ்வளவு கூட்டமா இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த அக்கா, நாளைக்கு பெரிய அமாவாசை வருது, நம்மளோட முன்னோர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பூஜை பொருட்களை வாங்கிட்டு போய் படைச்சா நல்லது நடக்கும், நம்மளோட பாவம் எல்லாம் கழிஞ்சிருன்னு சொல்லுவாங்க, நீயும் வாங்கிட்டு போய் கும்பிடுமா, உனக்கு உன்னோட பாவம் எல்லாம் கழிஞ்சிருன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோயின் நான் எந்த பாவம் பண்ணேன்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு அங்கிருந்து வரா. ஹீரோயின் செக் பண்ண அந்த சைக்காலஜிக்கல் டாக்டர் கால் பண்றாரு. ஹீரோயின் கிட்ட உனக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. நான் நல்லா இருக்கு டாக்டர் சொல்றாங்க. ஏன் ட்ரீட்மெண்ட் பாதியிலே நிறுத்திட்ட, எப்ப வர போற மீதி ட்ரீட்மெண்ட் கேக்குறாங்க. நான் வரேன் டாக்டர். திரும்பி பார்த்தா அந்த டாக்டர் அங்கதான் நின்னுட்டு இருப்பாரு. எங்க இருக்கீங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவரு நான் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன போய் சொல்லுவாரு. அவன் அந்த டாக்டரை பார்த்தால அவரை ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. அவர் மர்மமான முறையில காணாம போயிடுறாரு. ஹீரோயின் ஆல்ரெடி அரண்மனையோட டீடைல்ஸ் அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல கேட்டிருப்பாங்க. அந்த ஆபீசரும் நான் எப்பயும் எடுத்து வச்சுட்டேன், நீங்க தான் வரல, உங்களுக்கு நான் மெயில் பண்றேன்னு சொல்லி மெயில் பண்றாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்துல ஹீரோ நைட் வீட்டுக்கு வந்து இந்த வீட்டோட ஓனர் நமக்கு வாடகை விட்டு வர இல்ல, அவர் சும்மா போய் சொல்லிருக்காரு, இந்த வீட்டோட ஓனர் வேற ஒருத்தங்கன்னு சொல்றாரு. ஹீரோயின் வந்து அதுதாங்க நானும் சொல்றேன், இந்த வீட்டோட ஓனர் திவ்யதர்ஷினி, அதாவது நான் தான் அது அப்படின்னு சொல்றாங்க. கேட்டு ஹீரோ நீ சும்மா கற்பனை பண்ணிக்கிற, அப்படிலாம் ஒண்ணு இல்ல, உன்னோட பேரு அந்த டாக்குமெண்ட் ஒன்னா இருக்கிறதால இந்த வீடு உன்னோடது ஆயிடுமா, நீ எப்படி அப்படி சொல்றேன்னு கேக்குறாரு. செக் பண்ண அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் திவ்யதர்ஷினி 2 முறை கூப்பிட்டாரு. நான் திவ்யான்னு சொன்னேன், அவரு இந்த தர்ஷினின்னு கூப்பிட்டாரு. எதுக்கு நீங்க அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டருக்கு ஒரு முறை கால் பண்ணி கேளுங்கன்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேட்டா அப்படியே டாக்டர் ஒர்க் பண்றேன்னு சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் அவங்களுக்கு வீடு வாடகை விட்டு ஓனர் கிட்ட போய் பேச அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஹீரோயினோட அம்மா அப்பா வீடு தான் அந்த அரண்மனையா இருக்கும். அந்த வீடு வாடகை விட்டு ஹீரோயினோட சொந்த தாய் மாமாவா இருப்பாரு. ஹீரோயின் உங்க மாமா கிட்ட எங்க அப்பா அம்மாக்கு என்னாச்சு அவங்க எங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு மாமா உனக்கு தாமா தெரியும், அவங்க ஒரு நாள் 3 பேரும் இறந்து கிடந்தாங்க, பக்கத்துல நீ மட்டும் தான் உடம்பு ஃபுல்லா ரத்தத்தோட உட்கார்ந்து இருந்த, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் உன்னை சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் உன்னை எவ்வளவோ கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், உன்னை என்னால பார்க்கவே முடியலன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டோட பத்திரத்தை எடுத்துட்டு வந்து ஹீரோயின்ட்ட கொடுக்குறாரு. ஹீரோயின் அந்த பத்திரத்தை வாங்காமலே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஹீரோ மட்டும் அந்த பத்திரத்தை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு.